கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே மீனாட்சிப்பேட்டை அருள்மிகு சியாண்டவர் கோவிலில் 8 கிராம மக்கள் இணைந்து நடத்தும் லட்சத்தீவு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தைப்பூசத்திற்கு மறுநாள் வீடுகளில் இருந்து கொண்டு வந்த எண்ணெயால் அகண்டம் ஏற்றி முருகர் வேடமிட்டு ஊர்வலமாக கொண்டு வந்து கர்ப்ப கிரகத்தில் தீபம் ஏற்றினர். முருகனுக்கு அரோகரா கோஷத்துடன் லட்சக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்பட்டு பக்தர்கள் பரவசத்துடன் வழிபட்டனர். செய்தியாளர் தனுஷ். திருக்கோயில் சியாண்டவர் கோயில் என்று பெயர் பெற்றது. சிவனுடைய மறு உருவம்தான். இந்த கோயில் 8 கிராமங்களுக்கு சொந்தமானது. தைப்பூசத்தன்று மறுநாள் மகா தீபமாக அகண்டம் எடுத்து வரப்பட்டு இந்த கோயிலை சமர்க்கப்பட்டு பக்கத்திலே 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அகண்டம் எடுத்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஊர் அவர்கள் எடுத்து வந்து விமர்சையாக செய்கின்றார்கள். இது ராஜேந்திர சோழன் காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கோயில். இந்த கோயிலுடைய எல்லையானது பெரிய கோயில் குப்பத்தில் ஆரம்பித்து இந்த பக்கம் விடப்புலம் சிங்கபுரி என்னும் ஊர் வரையில் நீர்நிலைகள் உள்ள பகுதியாகும். இந்த கோயிலுடைய தீபமானது தைப்பூசத்தன்று மறுநாள் பெருவெளியாக ஒளி தீபமாக காட்சி கொடுத்து 8 கிராம மக்களையும் காத்து வருகின்றது. 8 கிராமங்களுக்கும் காவல் தெய்வமாக சியாண்டவர் விளங்குகின்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.